அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரசீதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி ஃப்ரைடே வீக்கெண்டு விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. கத்தாரில் வந்து எல்லாருக்குமே தெரியும் வீக்கெண்டு வந்து ஃப்ரைடே தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதனால் ஒரு 1.25 கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை டம்ளர் வந்து நெய் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1.25 டம்ளர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட வந்து 500 to 600 ml வந்து நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து வந்துடும். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் தேவையான அளவு போட்டு தாளித்ததுக்கு அப்புறமா ஒரு 6 பெரிய சைஸு வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இதை சேர்த்து இது நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் இதை நல்லா வறுபடணும். சீக்கிரமாக இது வறுபடணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸுக்கு இது வெந்துச்சு அப்படின்னா இது நல்லா ப்ரௌனிஷாக வந்து வெந்து வந்துடும். பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரி ப்ரௌனிஷாக நல்லா வெந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இது வந்து வேகட்டும் ஒரு 5 to 7 மினிட்ஸுக்கு. 1.25 கிலோ அளவுக்கு இன்றைக்கி ரைஸ் போட்டு தான் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். இந்த அளவு பிரியாணிக்கு 12லேருந்து ஒரு 15 டீஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி 1.5 கைப்பிடி வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு 4-5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இந்த 4-5 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டோம்னா காரம் வந்து நல்லா மீடியமாக இருக்கும். காரம் ரொம்ப காரமாக இருக்காது. அதுக்கப்புறமா தக்காளி, ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து 4 தக்காளி எடுத்துக்கிறேன். இது நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸு கேரட் வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இந்த கேரட்டும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மசாலா தூள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு, இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1.25 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு கப்பு வந்து தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். 1.25 கிலோ ரைஸ் போட போகிறோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அதே ஈக்குவலான அளவில் 1.25 கிலோ சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸுக்கு மூடி வச்சு வேக வச்சிட்டோம் அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா ஒரு ஹாஃப் குக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 1.25 டம்ளர் அளவு வந்து தண்ணி சரியாக இருக்கும். இது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இதையும் நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துக்க வேண்டியதுதான். நான் கெட்டிலில் ஏற்கனவே வந்து தண்ணியை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த சூடான தண்ணியை தான் இப்போ சேர்த்துட்ருக்கிறேன். 1 டம்ளர் அளவு ரைஸுக்கு 1.25 டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன் பாஸ்மதி ரைஸு ஒரு 1 ஹவர் போல். அந்த ஊற வச்ச ரைஸை வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு ரைஸை மட்டும் சேர்த்துக்கிறேன். ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியும் நம்ம சேர்த்த ரைஸும் வந்து ஒரே லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி தம் போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி வச்சுட்டு மேலே கொஞ்சம் வெயிட் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா அது 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 பாட்டுக்கு தம்மில் இருக்கும். 15 மினிட்ஸுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இருந்துச்சு அப்படின்னா மூடி வச்ச மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா வந்து ரைஸ் வந்து புழுங்கி கரெக்டாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு ரைஸ் வந்துடும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 1.5 கிலோ அளவில் நம்ம செஞ்ச பிரியாணி பாருங்கள். 1.25 கிலோ அளவு ரைஸு, 1.25 கிலோ அளவு சிக்கன் போட்டு செஞ்ச பிரியாணி. சிக்கன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் இந்த அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும் இதே அளவு போட்டோம் அப்படின்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.